வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஐ திங்க் என்னோட ஃபேவரட்டான ஒரு சீரீஸ் தான். ஸோ வாட் ஐ எம்ப்டிட் இன் அ மந்த் ஆர் இன் 2 months அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் வந்து அப்படியே வச்சிருந்தேன். சரி கொஞ்சம் நிறைய வந்ததுக்கு அப்புறமா போடலாம், ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, நான் லைக் இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஸோ ஓகே கொஞ்சம் சேரட்டும் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சேர்த்தது ரொம்ப சேர்த்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத வாங்க பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட், கிட்டத்தட்ட பல வருஷ காலமாக நான் இந்த ஒரு ஷாம்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரெசமியோட கெரட்டின் ஸ்மூத் ஷாம்பு. ஒரு 10 வருஷமா இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பிராண்ட்ல நான் ஷாம்பு பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா வந்து இதை யூஸ் பண்றேன். லைக் ஏதாச்சும் வெளியில போகணும் அப்படின்னா, ஏன்னா பிகாஸ் ஹெர்பல் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா வந்து ஒரு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்காது. பட் நம்மளோட ஷாம்பூஸ்லயே வந்து நிறைய ஃபார்முலாஸ் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து என்னோட ஷாம்பு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து இந்த ப்ராடக்ட்க்கு பதிலா ஹெர்பல்லே போயிடுவேன். பட் ஸ்டில் கரண்டா நான் யூஸ் பண்ற அதர் ப்ராடக்ட்ல வந்து இதுவும் ஒண்ணு. ஸோ ட்ரெசமியோட கெரட்டின் ஸ்மூத் ஷாம்பு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டெஃபினட்டா நீங்க பாத்திருப்பீங்க முன்னாடி வீடியோல, நைக்கோ ஹால்ல பாத்திருப்பீங்க. ஸோ பாராஷூட்டோட கோகோனட் வாட்டர் ஹைட்ரேட்டிங் ஜெல். ஸோ இது வந்து நான் வாங்கும் போது என்ன நினைச்சேன்னா, ஓகே கோகோனட் வாட்டர்ல பண்ணிருக்காங்க ஸோ வந்து ஏதாச்சும் ஒரு மேஜிக் ஸ்கின்ல நடக்கும் அப்படின்ட்டு. பட் எதுவுமே கிடையாதுங்க. நார்மல் அலோவேரா ஜெல் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இதுவும் ஆக்ட் பண்ணுச்சு. பட் எனக்கு பெருசா இது ஒர்க் ஆன மாதிரியோ இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரியோ இது ஃபீல் வந்து எனக்கு எதுவுமே வரல. இதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 22 hours வந்து நம்ம ஸ்கின் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும், ஹைட்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த அளவுக்குலாம் எனக்கு ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நான் இது கண்டிப்பா நான் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஆப்வியஸ்லி வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் நிறைய வாட்டி மல்டிபிள் டைம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இனிமேலும் வாங்குவேன். பட் இது நான் கண்டிப்பா ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா கேஷித் அரோமோ தெரப்பி. அதுல இருந்து சார்கோல் ஃபைபர் பியூரிஃபையிங் நோஸ் ஸ்ட்ரிப். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் நம்மளுக்கு நோஸ் ஏரியாஸ்ல இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்றதுக்கான ஒரு ஸ்டெப் தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ் ரேஞ்ச் வந்து இந்த ஒரு ஷீட்ல வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். அதோட பிரைஸ் வந்து 45 rupees. பட் நல்லாவே ஒர்க் ஆகுது. இன்கேஸ் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், வேற ஏதாவது சஜஷன் சொல்லுங்க அப்படின்னா வந்து டெஃபினெட்லி பீல் ஆஃப் மாஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். பட் நிறைய இருக்கு உங்களுக்கு அப்படின்னா டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு மாஸ்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒர்க் வந்து நல்லா தான் பண்ணுச்சு. ஸோ அதனால இன்கேஸ் வேணும் அப்படின்னா இந்த பிராண்ட் நான் ட்ரை பண்ணுவேன். இல்ல இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அதையும் வாங்குவேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆயில் பிளாட்டிங் பேப்பர். இது வந்து நான் வந்து மினிசோல வாங்கியிருந்தேன். எந்த பிரான்ச்ல எனக்கு ஞாபகம் இல்லை. பட் செம்மையா ஆயிலி ஸ்கின்க்கு ஒர்க் ஆகுற ஒரு ப்ராடக்ட். இஃப் நீங்களும் ஆயிலி ஸ்கின் பர்சனா டெஃபினட்டா இதை வந்து உங்களோட ஹேண்ட்பேக்ல எப்பவுமே வச்சுக்கோங்க. சூப்பரா நம்மளோட ஸ்கின்ல இருக்க ஆயில்லாம் வந்து லைக் எக்ஸஸ் ஆயில்லாம் வந்து பயங்கரமா வந்து இது எடுத்து விட்டுரும். ஸோ ஒரு மேஜிக்கல் ப்ராடக்ட். என்கிட்ட எப்பவுமே ஒரு இது வந்து ஸ்டாக் இருக்கும். ஸோ இதுவுமே கண்டிப்பா நான் மல்டிபிள் டைம்ஸ் ரீபர்ச்சேஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட் தான். ஆப்வியஸ்லி இப்போ நான் இன்னொரு பேக்கப் வச்சிருக்கேன்றனால இதை நான் தூக்கி போடுறேன். அண்ட் இது எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நைக்காலுமே அவைலபிளா இருக்கு. பட் நான் வந்து மோஸ்ட்லி மீசோ ஷோரூம்ல தான் வாங்குவேன். நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அழிஞ்சு போச்சு. என்னோட சிஸ்டர்து சுகரோட லிப் பாம். இது என்ன லிப் பாம் அப்படின்லாம் தெரியல. நான் வந்து நீ என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் எனக்கு கொடுன்னு சொன்ன ஒரு ரீசனுக்காக அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து சுகர்துன்னு மட்டும் தெரியும். பட் என்ன லிப் பாம் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. பட் நான் வந்து இந்த லிப் பாம்ஸ் யூஸ் பண்ணல. நான் என்னோட பிராண்ட்ல ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ்ல இருக்க லிப் பாம்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நம்ம நெயில்க்கான ஒரு ப்ராடக்ட் அசிட்டோன். ஸோ நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ற எல்லாருக்குமே இந்த அசிட்டோன் பத்தி தெரியும். அண்ட் பியூட்டிஷியன்ஸ் நிறைய பேருக்கு இந்த அசிட்டோன் பத்தி தெரியும். ஸோ இதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு அது காலி பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் ஷோ பண்ணலாம் அப்படின்னு வச்சிருந்தது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ப்ராடக்ட் பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசிங் ஜெல். ஸோ இதுவுமே நான் மல்டிபிள் டைம்ஸ் வாங்கி அது காலி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் நீங்க என்ன கேட்டீங்க எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்குமே சொல்லுங்க அப்படின்னா இந்த பாண்ட்ஸ் நான் சொல்லுவேன். அண்ட் பட்டிங் ஆர்டிஸ்ட் நீங்க யாராச்சும் மேக்கப் ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களோட வேனிட்டியில வச்சிருந்தீங்கன்னா இட்ஸ் டன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கலர் எசன்ஸ்ல இருந்து ஒரு காஜல் நான் வாங்கியிருந்தேன். இது வாங்கும் போதே நான் சொன்னேன் இதோட ரிவ்யூஸ் வந்து நான் பெருசா பார்க்கல. பட் இந்த கலர்ல பிங்க் கலர்ல இருக்கின்ற ஒரே ரீசனுக்காக நான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராடக்ட் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. லைக் வாங்கி ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேப் விட்டுல நான் போடவே இல்லை. அதுக்குள்ளேயே ரொம்ப ஹார்டனா ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஸோ எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல.
மோஸ்ட்லி இதை வந்து பிரைட்ஸுக்குலாம் வந்து நிறைய ஒயிட் ஹேர்ஸ்லாம் இருக்கும், அந்த ஒரு ஹேரை மட்டும் எனக்கு கலர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த காஜலை வச்சுதான் நான் வந்து மேனேஜ் பண்ணேன். எனக்கு பெருசா இந்த காஜலை வந்து பிடிக்கவே இல்லை. கண்டிப்பா இதை வந்து ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். என்ன கேட்டா இந்த ப்ராடக்ட் வந்து நான் 0 ரேட்டிங் தான் கொடுப்பேன். மேபி எனக்கு பிடிச்ச கலர்ன்றதுனால 1 or 2 கொடுக்கலாமே தவிர்த்து இந்த ப்ராடக்ட் வைஸ் எனக்கு ஒர்க் ஆகல. ஸோ அதனால இதை நான் ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணியிருப்பீங்க மேபி பாக்குறவங்கள, மெபிலினோட ஹைப்பர் கர்ல் மஸ்காரா. ஸோ இந்த மஸ்காரால வந்து கம்ப்ளைண்ட் பண்ண பெருசா எதுவுமே கிடையாது, சூப்பரா ஒர்க் ஆகும். அண்ட் இது வந்து என்னோட செகண்ட் பாட்டில் எம்டியா இருக்குது. இப்போ நான் வந்து வேற ஒரு மஸ்காரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் நான் மஸ்காரா வாங்கணும் அப்படின்னா மேபி இதை கண்டிப்பா நான் ட்ரை பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த டிஷ்யூ பேப்பரோட கவர் கூட நான் வந்து தூக்கி போடாம உங்களுக்காக வந்து நான் காமிக்கிறேன். ஏன் இதை நான் தூக்கி போடல, இது கேவலமான கண்டிஷன்லும் காட்டுறேன் அப்படின்னா, ஃபேஷியல் டிஷ்யூஸ் நீங்க யாராச்சும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மினிசோல இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபேஷியல் டிஷ்யூ கிடைக்கும், சூப்பரா இருக்கும். லைக் என்னன்னா ஃபேஸ்க்காக அது பர்டிகுலர்லி ரெடி பண்ண டிஷ்யூ மாதிரி இருக்கும். நார்மலா நம்ம வெளியில வாங்குற டிஷ்யூ வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா, இது வந்து ஃபேஸ் துடைக்கிறதுக்கு மட்டுமே அவங்க வந்து ஸ்பெஷலைஸ்டா வந்து ரெடி பண்ண ஒரு டிஷ்யூ பேப்பர்ங்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த கவர் வந்து வச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இதுவுமே நான் நிறைய வாட்டி மினிசோ போறேன் அப்படின்னா சில பல ப்ராடக்ட்ஸ்லாம் டிஃபால்ட்டா வாங்குற ப்ராடக்ட்ல இதுவும் ஒண்ணு. அண்ட் நெக்ஸ்ட் மோஸ்ட்லி நான் வந்து நெயில் ஆர்ட் படிச்சதுக்கு அப்புறமே, அதாவது நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் படிச்சதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து நெயில் பாலிஷஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றது கிடையாது. பட் இது வந்து ரேண்டமா என்னோட நெயில் வேனிட்டிலேயே வச்சிருந்தேன். இது ஆக்சுவலி இப்போ நான் யூஸ் பண்றது இல்லை. அண்ட் அதுவுமே கட்டி போச்சுங்கிறதுனால தூக்கி போடும்போது 2 இருந்துச்சு. இதுல இன்சைட்ல இருந்து இந்த ஒரு நெயில் ஷேட், இது வந்து ஃபுல்லா கிளிட்டர்ஸ்ல வரும். இது வந்து எல்லோ டிண்ட்ல வரும். அண்ட் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஷேட். நான் நிறைய வாட்டி இதை யூஸ் பண்ண ஞாபகம் எனக்கு இருக்கு. இது என்ன பிராண்ட் அப்படின்னா சனர்வா அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து ஒரு கலர். இது வந்து ஒரு மாதிரி கிரீன் ஷேட். இந்த கலர் வந்து நான் டெஃபினட்டா வந்து பார்த்தேன். இன்கேஸ் எப்பயாச்சும் எனக்கு வந்து நெயில் பாலிஷ் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா நான் இந்த மாதிரி கலர்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் பேஸ்டல் கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ஒர்க்மே லைக் இதோட ஃபினிஷ்மே சூப்பரா இருக்கு. பட் இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இன்சைட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு இந்த ஷேட் நீங்க வாங்குறீங்க, அது கோல்டன் கலர்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எல்லோ டிண்ட் வருது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எல்லோ டிண்ட் வேணாம், கோல்டன் டிண்ட் பாக்குறீங்க, இது வெளியில இருந்து பார்க்க கோல்டனா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குறீங்கன்னா டெஃபினட்டா அதை வாங்காதீங்க. பிகாஸ் இது வந்து எல்லோ டிண்ட் கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே என்னோட ஃபேவரட். இது நான் வந்து நிறைய வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சான்ஃபியோட ஃபேஸ் ஆக்னி கிளியரிங் க்ளோ பேட்ச். இதுவுமே எப்பவுமே என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ இது வந்து சான்ஃபி பிராண்ட். இதை விட இப்போ வந்து ஒரு இன்னொரு பிராண்ட்ல நான் வாங்கினா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை விட. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சான்ஃபில வர அந்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா லைக் இதுல நிறைய பேட்சஸ் இருக்கும். ஆக்சுவலி காலிங்கிறதுனால உங்களுக்கு தெரியாது, 2 சைசஸ்ல வரும். பட் இதுல நிறைய இருக்கும். ஆனா இது நம்ம நைட்டு வச்சுட்டு படுத்தோம்னா அது ஒரு லேயர் தெரியும். இப்ப நான் யூஸ் பண்றதுனால அது சுத்தமா லேயரே தெரியாது. நீங்க அதை வச்சுட்டு கூட மேல வந்து மேக்கப் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. அதை நான் வந்து டெஃபினெட்லி எம்டி பண்ணிட்டு உங்களுக்கு அந்த பிராண்ட் பத்தியும் சொல்றேன். பட் இதுல பெருசா கம்ப்ளைண்ட் பண்ண எதுவும் இல்லை. லைக் அந்த இது வந்து கொஞ்சம் தனியா தெரியுது. நம்ம வச்சோம் அப்படின்னா அது ஏதோ சம்திங் வச்சிருக்கோம், பிம்பிள் மேலன்னு தெரியும். அதை தவிர்த்து இதோட ஒர்க் எல்லாமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வந்து அந்த ப்ராடக்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக் போச்சுன்னா இது நான் டெஃபினட்டா வாங்குவேன். அந்த மாதிரி ஒரு பிராண்ட் தான் இது. அண்ட் இதுல சன்ஸ்கிரீனா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ இதுவுமே ஒரு சூப்பர் டூப்பர் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டைல்ல இருந்து த டெய்லி டூயட் கிளென்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது வந்து நான் ஃபாக்ஸ் ஸ்டைல் வாங்கியிருந்தேன் பாத்தீங்களா. ஃபாக்ஸ் ஸ்டைல்ல இருந்து செல்ஃப் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கும்போது அதுல எனக்கு ஃப்ரீ சாம்பிள் இது கொடுத்துருந்தாங்க ஃபேஸ் வாஷ். எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. இதுவுமே எனக்கு வந்து மினிமலிஸ்ட்ல வந்து ஒரு ஓட்ஸ் கிளென்சர் கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரிதான் இருந்துச்சு. பட் எனக்கு இது பெருசா பிடிக்கலன்றதுனால நான் இது வாங்குவேனான்னு கேட்டீங்கன்னா நான் வாங்க மாட்டேன். பட் நீங்க யாராச்சும் ஃபாக்ஸ் ஸ்டைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்ல உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பட் நான் ஜென்ரலா என்னோட பிராண்ட்ல இருக்க ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றதுனால அதர் ஃபேஸ் வாஷ் நான் வந்து ட்ரையும் பண்ண நினைச்சதுல ட்ரையும் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி எதனா சாம்பிள் ஃப்ரீ சாம்பிள்ஸ் கிடைச்சா மட்டும்தான் நான் அதை யூஸும் பண்ணுவேன். இது எனக்கு ஆனா பிடிக்கல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐலைனர், இன்சைட்டோட வாட்டர் ப்ரூஃப் லைனர். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சும்மா லைக் ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கின ப்ராடக்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ரேட் எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இதோட ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா
லைக் நார்மல் உங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லைனர் ஒர்க் தான் இருக்கு. சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அண்ட் இது நான் டெஃபினட்டா ரீபர்ச்சேஸும் பண்ண மாட்டேன். பிகாஸ் இப்போ நான் வாங்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி பிரைடுக்காக தான் இருக்கு. எனக்குன்னு யூஸ் பண்றத விட பிரைடுக்கு தான் நான் வந்து அதிக கான்சென்ட்ரேட் பண்றேன்றதுனால இது நான் வாங்க மாட்டேன். அண்ட் இது வந்து என்னோட ஃபேவரட் மேக்கப் பிக்சர், ப்ளூ ஹெவனோட லாங் லாஸ்டிங் மேக்கப் பிக்சர். ஏன் அப்படின்னா இது வந்து லைக் ரொம்ப ஸ்டே ஆகுதா அப்படிலாம் கேட்டீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு நார்மல் செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ்க்கோ, ஐ மீன் செல்ஃப் க்ரூமிங் மேக்கப்க்கோ இல்ல கெஸ்ட் மேக்கப்க்கு நீங்க போடுறீங்க அப்படின்னா டெஃபினட்டா இது வந்து நீங்க வாங்கிக்கலாம், உங்களுக்கு ஸ்டே இருக்கும். பட் ஒரு பிரைடுக்கு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் அதர் தேன் பிரைட், நீங்க ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறீங்க, இல்ல செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறீங்க, டெய்லி யூஸ் பண்றதுக்கோ இல்ல கெஸ்ட் மேக்கப்க்கோ கண்டிப்பா நீங்க இதை வந்து ட்ரை பண்ணலாம். சூப்பரா உங்களுக்கு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்ஸ். ஒரு 3 ஃபவுண்டேஷன்ஸ் நான் வந்து தீர்த்திருக்கேன். ஒன்னு வந்து ஆப்வியஸ்லி மேக்ல இருந்து ஷேட் வந்து NC47. ஸோ இது வந்து எம்டி ஆயிருச்சு. அண்ட் இது வந்து எம்டி ஆகல, பட் நான் தூக்கி போட்டேன். ஏன்னா இது லாக்மி வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு 5-5.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒரு பாட்டில் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது நான் பெருசா யூஸ் பண்ணல. லைக் கைக்கு மேட்ச் பண்றதுக்கு, பேக் நெக்கு மேட்ச் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். பெருசா நான் பிரைட்க்கு ஃபேஸ்ல எல்லாம் இது யூஸ் பண்ணதே கிடையாது. அண்ட் இப்போ வந்து இது வந்து ஆப்வியஸ்லி இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது அப்படியே வச்சுட்டேன். இப்பதான் சரி கிளென்ஸ் பண்ணலாம், ரொம்ப ஃபவுண்டேஷன்ஸ்லாம் இருக்கு, வைக்க இடம் இல்லாம தூக்கி போடுனேன்னு சொல்லிட்டு நான் தூக்கி போடுறேன். பட் எனக்கு தூக்கி போட மனசு இல்லை, ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் வாங்கினதுன்றதுனால. பட் இருந்தாலுமே இப்போ வந்து எனக்கு வேனிட்டியில ஸ்பேஸ் பத்தலன்றதுனால நான் தூக்கி போடுறேன். அண்ட் இது வந்து லாக்மி 9 to 5 வெயிட் லாஸ் மூஸ் ஃபவுண்டேஷன். இதுவுமே எனக்கு வந்து என்னோட காலேஜ் டைம்ல என்னோட ஃப்ரெண்ட் யாரோ வந்து ரெஃபர் பண்ணாங்க, வாங்கி யூஸ் பண்ணு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வாங்கினேன். பட் இதுவுமே காலி ஆகல, அப்படியே இருக்கு. பட் இப்ப நான் யூஸ் பண்றது இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் தூக்கி போடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து நேச்சர்ஸ் எசன்ஸ்ல இருந்து பிரைட் க்ளோ விட்டமின் சி சீரம். இந்த சீரம் நான் வாங்கும் போதே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இது எனக்கு ஒர்க் ஆகுமான்னு எனக்கு பெருசா தெரியல. ஏன்னா வந்து ஒரு விம் பார் ஸ்மெல் தான் இதுல வருது அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி இது எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. லைக் அந்த விட்டமின் சி சீரம் பண்ற ஒர்க் எனக்கு ஃபீல் வரல. மினிமலிஸ்ட் யூஸ் பண்ணிட்டு எனக்கு இது யூஸ் பண்ணும்போது இது எனக்கு ஒர்க் ஆன மாதிரி ஃபீல் ஆகலன்றதுனால நான் டெஃபினட்டா இதை ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச். எப்பவுமே வந்து நான் என்ன யோசிப்பேன்னா 6 months ஒன்ஸ் அந்த பியூட்டி ஸ்பஞ்ச் மாத்திடுவேன். எனக்கு நான் பர்சனலா நான் மாத்திடுவேன். அதுக்கு மேல நான் ஒரு ஸ்பஞ்ச் யூஸ் பண்ண மாட்டேன். இது என்ன பிராண்டுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் 6 months ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அதை தூக்கி போடலான்ட்டு தூக்கி போடுறேன். அண்ட் இதுல கொஞ்சம் ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸோட ஐப்ரோ க்ரோத் அண்ட் லேஷ் க்ரோத் சீரம். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எனக்கு ஐப்ரோஸ்லாம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ணல, அதனால அப்படியே எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது தூக்கி போடுறேன். உங்க யாருக்காச்சும் வந்து ஐப்ரோஸ் வந்து எனக்கு வளரல, லேஷஸ் எனக்கு வளர்க்கணும்னா நீங்க இந்த சீரம் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டா வலிச்சிருக்கேன். இதுவுமே வந்து ஹலிட்டா ப்ராடக்ட் தான், லிப் ஸ்க்ரப். ஸோ இது வந்து ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்ல இருக்குது. கம்ப்ளீட்டா வலிச்சு நான் வந்து காலி பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலி வந்து ஆக்ஸி லைஃப்ல இருந்து நேச்சுரல் ரேடியன்ட் கிரீம் பிளஷ். ஸோ என்னோட பிரைடுக்கு வந்து பாத்தீங்கன்னா நானே வந்து ஃபேஷியல்ஸும் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேக்கேஜ்ல இன்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா நானே பண்றேன். அதுக்காக இந்த ஒரு பிளஷ் வாங்கினேன். அண்ட் இப்போ வந்து இது எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோல நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஜென்யூன் ரிவ்யூஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். லைக் நான் பர்சனலா என்னோட கை காசு போட்டு வாங்கி அண்ட் என்னோட ஜென்யூன் ரிவ்யூஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ போன வாட்டி எம்டி பண்ண ப்ராடக்ட் என்ட்ரிஸ் வீடியோல நான் சொன்னேன், இந்த இதுல நான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி இதை ரீபர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கொடுப்பேன் அப்படின்ட்டு. அந்த வகையில இந்த வாட்டி நான் வந்து என்ன ப்ராடக்ட் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன், ரெண்டு ப்ராடக்ட் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து சான்ஃபீல இருந்து இந்த ஃபேஸ் ஆக்னி கிளியரிங் க்ளோ பேட்ச் ஃபார் ஆயிலி ஸ்கின். அண்ட் இந்த மேக்கப் பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா லைக் கெஸ்ட்டுக்கு, ஆல்சோ வந்து செல்ஃப் க்ரூமிங்க்கு, டெய்லி மேக்கப்க்குலாம் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ இது ரெண்டுமே நீங்க தாராளமா நம்பி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் இன்னையோட வீடியோ வந்து நம்ம எண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ தட் நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை வந்து வாங்கும் போது வைஸாக வாங்குவீங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.